மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக வலதுசாரிகளால் ஒன்றிணைய முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர்லேருந்து முக்கிய நிர்வாகிகள் வரையும் விஜய் வருவாங்க, பாமக வரும், தேமுதிக வரும்லாம் சொல்கிறாங்க. ஓப்பனாகவே வெளிப்படையாகவே அழைப்பு கொடுக்குறாங்க. எதிர்த்து பேசினாலும், அவர்களுக்கு எதிராக பேசினாலும் அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மதவாத பாஜகன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறவராக ஏதாவது அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா மிகப்பெரிய ஆபத்தில் நாடு இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. அதை எப்படி சார்? திமுக கூட்டணி என்பது இடதுசாரி சிந்தனைகள் உள்ள அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து உருவாக்கியிருக்கிற ஒரு கூட்டணி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலில் உடன்பாடு உள்ளவர்களால் மட்டும்தான் திமுகவோடு இணைய முடியும், இந்த கூட்டணியிலே இணைய முடியும். மதச்சார்பின்மையை முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் கூட்டணி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை அடித்து சொல்ல முடியும், அழுத்தமாக சொல்ல முடியும். அந்த கூட்டணியில் அந்த கருத்துள்ள வேறு சில கட்சிகள் வருமா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் முதல்வர் தான் இருக்கிறார். நான் அதில் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் வலதுசாரிகளால் திமுகவோடு இணையவும் முடியாது, திமுகவுக்கு எதிராக அவர்களால் ஒன்றிணையவும் முடியாது. தமிழ்நாட்டிலே அதுதான் சிறப்பு. இங்கே திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் பல உள்ளன. ஆனால் அவர்களால் மனமுவந்து ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த முடியாது. அவர்களால் ஒரு கூட்டணியையும் உருவாக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான நிலை. எனவே இப்போதைக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. கடைசியாக ஒன்று 2026 கூட்டணி ஆட்சி தான் சாத்தியம்னு தேமுதிகவுடைய தலைவர்களுடைய பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கா? கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. இந்த தேர்தலில் அப்படி ஒரு சூழல் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. அதிமுகவே அதற்கு உடன்படாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பாஜகவோடு அவர்கள் சேர்ந்தாலும் கூட, இதர பல கட்சிகளை அவர்கள் சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கினால் கூட அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படாது. 1-2 பேர் அப்படி மேலோட்டமாக சொல்லலாமே தவிர அது ஒரு கட்சி முடிவாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதை ஒரு தூண்டிலாக போட்டு பார்க்கிறார்கள். கூட்டணி ஆட்சி இங்கே அமையும், உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவிகள் தருவோம் என்று ஆசை காட்ட பார்க்கிறார்கள். அந்த ஆசைக்கு மயங்கி ஒரு சில கட்சிகளாவது, வெளியே நிற்கிற கட்சிகள், திமுக அணிக்கு வெளியே நிற்கிற கட்சிகள் ஒரு சில கட்சிகளாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்கிற ஏக்கத்திலிருந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஏமாற்று அரசியல் முழக்கம் அது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.